இங்க ஓர்மை நிலை கிடைக்கும். அந்த இடத்துல நல்ல தவம் செய்ய அயராத விழிப்பு நிலையும் கிடைக்கும், ஓர்மை நிலையும் கிடைக்கும். மகாபாரதத்துல அர்ஜுனன்ட்டு குரு துரோணாச்சாரியார் சொல்லுகிறாரு, யாருக்கெல்லாம் அந்த பறவை மேல என்னென்ன தெரியுதுன்னு கேட்கிற பொழுது அவன் சொல்லுவான், கரெக்டா அந்த கண்ணு தெரியுதுன்னு. அது அந்த தவத்தினுடைய விளைவுன்னு சொல்லுவாங்க. இது போல பல்வேறு சிறப்புகளை இது கொடுக்கும். அப்ப இதெல்லாம் அறிந்தவர்கள் இதை எப்படியாவது இயக்க வைக்கணுமே. இந்த துரியத்தை நம்முடைய பிட்டியோட்டியும் பீனையிலையும் ஒரு சேர இயக்கிற திறன் உண்டு இந்த தவத்துக்கு. அப்ப பார்க்கிறாங்க, இது ரெண்டையும் ஒரு சேர இயக்க வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப அந்த ரெண்டையும் ஒரு சேர இயக்குறதுக்கு அவங்க அந்த இடத்துல நம்ம தொட்டு விடலாம், அல்லது சுழட்டி விடலாம், அல்லது அந்த இடத்துல அந்த உயிராற்றலை நிலைக்க செய்து பழக்கணும். அப்பதான் முடியும். இது இயல்புல எப்படி கொண்டு வருவதுன்னு பார்த்தா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் திருநீர் கொடுத்தா 2 வாயில போடுவான், 2 எடுத்து உச்சியில போட்டுப்பான். இயல்பாவே அந்த அழுத்தத்தை கொடுக்கிறது. ஸ்கூல்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், படிக்கிற பசங்க அந்த கவனம் சிதறனோன்னு வாத்தியார் வந்து உச்சியில கொட்டிடுவாரு. இது எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, அந்த காலத்துல குருகுலத்துல எல்லாம் நீங்க போனீங்கன்னா தெரியும். குருகுலத்துல கொஞ்சம் கவனம் சிதறனோன்னு ஆசிரியர் தலையில கொட்டிடுவார். கொட்டினா அவனுடைய உணர்வு அங்க நிற்கும். அதனாலதான் உங்களை இப்ப அந்த இடத்துல நின்று கேட்க சொன்னது. அந்த இடத்துல அந்த உணர்வு வந்த உடனே அவனுடைய கவனம் சிதறாம அதை கேட்பானாம். அதுக்குதான் அந்த ஏற்பாடு. அதனாலதான் உச்சியில அந்த லேச நம்ம கொட்டும் போது நமக்கு கோபம் வர வாத்தியாரு. ஆனா அதனுடைய அர்த்தம் புரிஞ்ச பிறகு இப்ப வாங்கின கொட்டுக்கு நமக்கு மரியாதை தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நம்ம தேசத்துல யார் ரொம்ப வலிமை மிக்க மனிதன் பாத்தீங்கன்னா சீக்கியர்களை சொல்லுவோம். சீக்கியர்களுக்கு அவ்வளவு வலிமை எப்படி வந்ததுன்னு கேட்டா, அவங்க அந்த முடிய சுத்தி சுத்தி உச்சியில வச்சுப்பான். உச்சியில வச்சிருக்கிறதுனால அவனுக்கு எப்பவும் துரிய ஏங்கிக்கிட்டே இருக்கும். துரிய ஏங்கிக்கிட்டே இருக்கிறதுனால உடல் பலமும் வந்துருச்சு, மனோபலமும் வந்தது. அதனாலதான் நம்முடைய நாட்டுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் அவனைதான் வச்சிருப்பாங்க. இன்னும் நீங்க பார்க்கலாம், இந்த துரியத்தை இயக்குவதற்கு நம்முடைய முன்னோர்களுடைய பல்வேறு முயற்சிகளை நீங்க பார்க்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்முடைய பிராமின்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, மொத்த முடியும் அழிச்சிருவோம். ஆனா உச்சியில மட்டும் ஒரு 4 முடி விட்டு வச்சிருப்பான். அதான் மீதி எல்லாம் ஃப்ரீயா இருக்கிற போது கூட அந்த இடத்தை மட்டும் எப்பவும் அவனுக்கு அந்த அழுத்தம் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஏற்பாடை செஞ்சு வச்சிருப்பான். இதெல்லாம் பார்க்கலாம். அப்படி எத்தனையோ வழிகள்ல நம்முடைய இந்த துரியத்தை இயக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அடுத்தது நாமம் போடுறதை நீங்க பார்க்கலாம். அப்படியே நெத்தியில கைய வச்சு அப்படியே மேல இழுத்து கொண்டு உச்சியில விடுவாங்க. அததான் நமக்கு துரியம் கொடுக்கிற போது ஆக்னையில இருந்து இழுத்து கொண்டு விட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் மகரிஷியை கேட்டாங்க, என்ன 3 கோடு போட்டிருக்காங்கன்னு. அப்ப சில பேர் சொன்னாங்களா, இதுல ஒரே ஒரு நரம்பு இல்ல, இதுல இந்த 3 நரம்பு போய் துரியத்துல சேருதுன்னு சொன்னதுனால 3 கோடா இழுத்தாங்களாம். இப்படி எல்லாம் எப்படியாவது இந்த துரியத்தை இயக்கிடணுங்கிற நம்முடைய முன்னோர்களுடைய அந்த முயற்சி. நம்முடைய போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படி தொப்பி வந்து இப்படி கூரா இருக்கும். அது எதுக்காக அந்த ஏற்பாடுன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும், அந்த தொழில் ரொம்ப கடுமையானது. அது எப்பவும் அவேர்னஸோட இருக்க வேண்டியது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் தாக்கலாம். அதை அறிந்தவர்கள் என்ன பண்ணாங்க, என்ன கேட்டா, எப்பவும் அந்த கூர் போல இருந்து அதுக்குள்ள அந்த காஸ்மிக் எனர்ஜி உச்சியில விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்க விழிப்போட இருப்பாங்கிறதுக்காக அது போல ஒரு தொப்பியை வச்சு கொடுத்தாங்க. பின்னாடி வந்தவங்களுக்கு அந்த மகத்துவம் தெரியாததுனால அதை எடுத்துக்கிட்டு ஒரு சட்டியை கமத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அரசர்களுடைய கிரீடம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அதுவும் இது போலதான் இருக்கும். ஏன்னா அரச பணி என்பது எப்ப யார் கவுப்பானே தெரியாது, கூட இருக்கிறவனே கவுத்துருவான்.
சோ அதுல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் விழிப்போட இருக்க வேண்டிய அவசியத்தை கருதி அது போன்ற அந்த கிரீடங்களை சூட்டி மகிழ்ந்தாங்க. இன்னும் நம்ம ஊர்ல தீர்த்தம் எல்லாம் கொடுத்தாங்கன்னா தெரியும், குடிச்சுக்கிட்டு 2 டிராப்பை தூக்கி அப்படியே மேல போட்டுருவான். இன்னும் ஒருபடி மேல போய் நீங்க பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போகிற பொழுது சடாரி அந்த ஆழ்வாருடைய பாதத்தை வைப்பதாக சொல்லி தலையில வைப்பான். நம்மளாம் தலையை உள்ள விட்டு விட்டு எடுப்பான். நான் ஒரே ஒரு முறை நான் சொல்றேன், நீங்க அதை பொறுமையா அவரை வைக்க சொல்லி பாருங்க, வச்ச உடனே உச்சி குளிந்துரும். அதே போல உங்களுக்கு துரிய நல்ல ஆக்ட் ஆகுதான்னு அந்த பெருமாள் கோயில்ல அந்த தூண்ல ஒரு கூம்பு போல ஒண்ணு தொங்க விட்டுருப்பான், இந்த வாழைப்பூ போல. அதுக்கு கீழே போய் நின்னீங்கன்னா போதும், அப்படி ஜம்முன்னு சுத்துவார். அப்படி எல்லா இடத்திலையும் இந்த துரியத்தை இயக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்தார்கள். ஆனா இது எதற்காக செய்திருக்காங்கன்னு நம்முடைய காலத்தில் நமக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கோ அல்லது நம்மை போன்றவர்களுக்கோ அது தெரியாம போயிடுச்சு. இப்ப நீங்க யார்கிட்டயாவது வாழ்த்து வாங்க போனீங்கன்னா தெரியும், போனா அவங்க சிரஞ்சீவி பவான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டான், சிரஞ்சீவின்னா சிந்தையை சிரத்திலே வைத்தவன்னு பேரு, மனத துரியத்துல வச்சவன்னு பேரு. உன் மனசை நீ துரியத்துல என்னைக்கு கொண்டு வந்துட்டியோ அதன் பிறகு உனக்கு ஆயுள் தானா நீடிச்சிருங்கிறான். அதான் அவன் கொடுத்த வாழ்த்து. இவனுக்கு தெரியாது. அப்ப யாரு உச்சியில கொண்டு தன்னுடைய மனதை நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு அழிவே இல்லை. அதுக்கு நமக்கு எத்தனையோ காயகல்ப பயிற்சிகள் அது இதுன்னு நமக்கு நிறைய என்ன செய்திருக்காங்க, சொல்லி கொடுத்திருக்காங்க. காரணம் இதுதான். அப்ப நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் அறிந்துதான் நமக்கு ஒன்னொன்னாக இந்த அடிப்படைகளை சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்,